இங்க ஃபியூச்சர்ல பூமி அழிக்க வர ஏலியன்ஸ் தடுக்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அமெரிக்கால ஒரு கான்ஃபரன்ஸ் போயிட்டு இருக்கு. அங்க அமாண்டான்ற ஒரு லேடி ஒரு 5 கிரிமினல்ஸோட லிஸ்ட்டை இங்க சப்மிட் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டெட் ஷாட்ன்ற வில் ஸ்மித். இவர் வந்துட்டு காசுக்காக பல கொலைகளை பண்ற ஒரு ஷார்ப் ஷூட்டர். சோ இதுக்காக இங்க இவரை கூட்டிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. இவருக்கு முன்னாடி நிறைய கன்ஸை வச்சுட்டு அந்த டார்கெட்டை ஷூட் பண்ண சொல்றாங்க. இவர் ஷூட் பண்றத பார்த்து எல்லாருமே வாயை பொளந்தறானுங்க. ஏன்னா எந்த கன்ல இவர் சுட்டாலுமே ஒரு புல்லட் கூட மிஸ் ஆகாம கரெக்டா டார்கெட்டோட நெத்தி போட்டுலயே சுட்டிருக்காரு. அடுத்தது ஹார்லி குயின். இவ ஜோக்கரோட சேர்ந்து டோட்டல் சிட்டிவே மொத்தமா நாசம் பண்ணிருக்கா. அடுத்தது கேப்டன் பூமராங். இவன் பேங்க் கொள்ளையடிக்கிறதுல பெரிய ஜித்து. இவன் கொள்ளையடிக்காத பேங்கே இல்லன்னு கூட சொல்லலாம். அடுத்தது எல் டியாப்லோ. இவனுக்கு நெருப்பு ஊற சக்தி இருக்கு. ஒரு நாள் இவன் இருந்த ஜெயிலே மொத்தமா எரிச்சிட்டான். அடுத்தது கில்லர் கிராக். இவன் பாக்குறதுக்கு கொடூரமா மான்ஸ்டர் மாதிரியே இருப்பான். இவனுக்கு மனுஷங்க தான் ஃபேவரட் ஃபுட். இவன் வந்துட்டு அதிகமா நிலத்திலே இருக்க மாட்டான். எப்பயுமே அண்டர் கிரவுண்ட்ல இருக்க வாட்டர்ல தான் இருப்பான். ஃபைனலா என்சாண்ட்ரஸ் என்ற எவில். ஜூன் 3 ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு பழமையான குகையை ரிசர்ச் பண்றதுக்காக போறாங்க. அப்போ தெரியாம என்சாண்ட்ரஸ் என்ற எவில ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. அது அவங்களோட உடம்புக்குள்ள பூந்துருது. அப்புறம் அதே குகையில அந்த எவிலோட ஹார்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த ஹார்ட் தான் அதோட வீக்னஸ் தெரிஞ்சவங்க இந்த ஹார்ட்டை வச்சு என்சாண்ட்ரஸை கண்ட்ரோல் பண்ணி இவங்களுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க.